இயற்கையின் மீது அன்பு கொண்டுள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். வாருங்கள், இன்று நமது ஹெல்த் சக்ரா புத்தகத்தில் எந்த இயற்கை மருந்து இடம்பெற்றுள்ளது என்பதை இந்த வீடியோவில் காண்போம். ஆம், இன்று நாம் சோற்று கற்றாழையின் மருத்துவ குணங்களை பற்றி தான் காணப்போகிறோம். பழங்காலத்திலிருந்து சோற்று கற்றாழை மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சோற்று கற்றாழையில் இருக்கும் மருத்துவ குணங்கள் எண்ணில் அடங்காதவை. முதலில் சோற்று கற்றாழையின் பழங்கால வரலாற்றை பார்ப்போம். எகிப்து நாட்டின் அழகியான கிளியோபாட்ரா சோற்று கற்றாழையை அழகு சாதன பொருளாக பயன்படுத்தினாங்க. அலெக்சாண்டர் தனது படைவீரர்களுக்கு ஏற்படும் காயங்களை குணப்படுத்த சோற்று கற்றாழையை பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்க மக்கள் இதனை சிறிதளவு உட்கொண்டதால் அவர்களின் மலச்சிக்கலுக்கு ஒரு தீர்வாகவே அமைந்தது. அடுத்து சோற்று கற்றாழையில் உள்ள கலவைகளை பார்ப்போம். இவற்றில் சுமார் 75 வகையான கலவைகள் உள்ளது. இதில் முக்கியமானவை விட்டமின், தாதுக்கள், அமினோ அமிலங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பல வகை உள்ளன. இதில் விட்டமின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, விட்டமின் A, விட்டமின் C அண்ட் விட்டமின் E. அடுத்து சோற்று கற்றாழை மருத்துவ குணங்களை பார்க்கலாம். கோடை காலத்தில் சூரியனிலிருந்து அதிக அளவில் வரும் புரோதா கதிர்கள் நமது சருமத்தை பாதிக்கும். சோற்று கற்றாழை சாற்றை நமது சருமத்தில் பூசுவதன் மூலம் இந்த பாதிப்பில் இருந்து நம்மை காக்கிறது. நமது உடலில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்தவும் அந்த காயங்களினால் ஏற்படும் தழும்பின் அளவை குறைக்கவும் உதவுகிறது. பெண்கள் சோற்று கற்றாழை சாற்றை முகத்தில் பூசுவதன் மூலம் முகத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்கி முகப்பொலிவு அதிகமாகிறது. பல்லில் ஏற்படும் நோய்களையும் அவற்றினால் ஏற்படும் வலிகளையும் சோற்று கற்றாழை சரி செய்கிறது. இதில் உள்ள ஆன்டிபயாட்டிக் பல்லில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கொல்கிறது. சோற்று கற்றாழையை சிறிதளவு உட்கொள்ளும் போது மலச்சிக்கலிலிருந்து விடுபட உதவுகிறது. உடலில் உள்ள பாகங்களில் தேங்கி உள்ள நச்சுக்கழிவுகளை வெளியேற்றுகிறது. சர்மத்தின் மீது பூசும்போது இவற்றில் உள்ள ஈரப்பதம் நமது சர்மம் முதிர்ச்சி அடையும் வேகத்தை குறைக்கிறது. இதனால் சர்மம் பொலிவுடன் காணப்படுகிறது. தோலில் ஏற்படும் அரிப்பு மற்றும் அலர்ஜி போன்றவற்றை குணப்படுத்த உதவுகிறது. உடலில் ஏற்படும் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை தீக்காயங்களை குணப்படுத்துவதில் ஆங்கில மருந்தை விட முன்னிலை வகிக்கிறது. இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மனிதர்களுக்கு ஏற்படும் பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் வைரஸ் தொற்றுகளிலிருந்து காக்க உதவுகிறது. அந்த காலத்தில் இருந்து தமிழர்கள் சர்க்கரை நோய்க்கு சோற்று கற்றாழையை மருந்தாக பயன்படுத்தினார்கள். இது போன்ற பல நன்மை தரக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்டது சோற்று கற்றாழை. அடுத்து இதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை பார்ப்போம். முதல்ல நீண்ட நாட்களாக உட்கொள்வதால் கல்லீரலில் ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்துகிறது மற்றும் வயிறு பிடிப்பு, வயிறுப்போக்கு ஏற்படுகிறது. இயற்கை மருந்தாக இருந்தாலும் அதை அளவோடு பயன்படுத்தினால்தான் அது நம்மை காக்கும். இந்த மருத்துவ தாவரத்தின் குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக நம்புகிறோம். மேலும் இது போன்ற குறிப்புகளை அறிய விரும்பினால் நமது ஹெல்த் சக்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் டச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த இயற்கை தாவரத்தை பற்றி பேசணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.